ஹலோ கைஸ், வெல்கம் டு பிபி ஃபேமிலி. நான் தான் உங்க பிரேம். ஹாப்பி பைக்கர்ஸ் வேலண்டைன்ஸ் டே கைஸ். இந்த வேலண்டைன்ஸ் டேல வந்துட்டு நம்ம ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பைக் எடுத்தோம். அதனால இந்த வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த வேலண்டைன்ஸ் டே பைக்கர் வேலண்டைன்ஸ் டேவா செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க கைஸ். இந்த பைக்கர்ஸ் வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறது அப்படியே நான் உங்களுக்கு வீடியோவை போடுறேன். இது நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு எப்படி கமெண்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு லீவ் பண்ணுங்க கைஸ். Okay. Happy Biker Valentine's Day. Happy birthday Toro. Happy Biker Valentine's Day guys. இந்த பைக்கர் வேலண்டைன்ஸ் டே வந்து பயங்கரமாக நம்ம செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பலூன்லாம் பண்ணிட்டு பயங்கரமாக இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக தான் இந்த வீடியோ இருக்கும். இந்த மாதிரி யாருமே வந்துட்டு பைக்கர் வேலண்டைன்ஸ் டே அப்போ எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்றைக்கி நாங்கள் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்கோம். பைக் மேலே அவ்வளோ கிரேஸு. ஏன்னா கேர்ள்ஸ் மேலே இருக்கிறதோட பைக் மேலே தான் அவ்வளோ கிரேஸ் எங்களுக்கு. 2022 வருஷம் வந்து பார்த்துட்டிங்கன்னா February 14 நம்ம பைக் எடுத்தோம். அதுக்கப்புறம் தான் நம்ம பைக் வாங்குறதுக்கு முன்னாடி இருந்த லைஃபும் பைக் வாங்கினதுக்கு அப்புறம் லைஃபும் சேஞ்ச் ஆச்சு. ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாங்கள் பைக் வாங்கினாதான் எல்லா பக்கம் போகணும், எல்லா பக்கம் சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்லேயே இருந்ததுனால எங்கேயுமே போகாம பைக் வாங்கினதுக்கு அப்புறம் தான் பொண்ணு ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டு பைக் வாங்கினேன். அப்போ வந்து ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். அதனால வந்துட்டு ரொம்ப வெறித்தனமா வேலை செஞ்சு பைக் வாங்கினேன். ஆனா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க பைக் இருந்தாதான் இந்த இடத்துக்கு போவேன், இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நீங்க எந்த பைக் இருந்தாலும் சரி, ஒரு 100cc பைக் வச்சிருந்தீங்கனாலே நீங்க எங்க வேணாலும் போகலாம், எங்க வேணாலும் சுத்தலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். பைக் வாங்கி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இருக்காதீங்க. ஒரு 3 years ஆயிடுச்சுங்க கைஸ் நான் எடுத்து. எனக்கு வந்து இஎம்ஐ வந்து ஒரு 2 வருஷம் போட்டிருந்தேன். பைக் எடுத்து நான் இஎம்ஐ கட்டினாதான் ரொம்ப லாங் டைம்னு சொல்லுவேன். அந்த லாங் டைம் வந்து நான் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டேன் பைக்குக்காக. அதனால நீங்க அந்த மாதிரி அந்த தப்பு பண்ணிடாதீங்க. நீங்க ஏதோ ஒரு பைக் எடுக்கிறீங்க அப்படின்னா ரெடி கேஷ்ல எடுத்துக்கோங்க, அதான் பெஸ்டா இருக்கும். ஏன்னா நீங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியே நீங்க வேஸ்டா போயிடும். உங்க லைஃப் டைமே வேஸ்டா போயிடும். 2 வருஷங்கிறத எனக்கு தெரிஞ்சு நான் வேஸ்ட் தான் பண்ணேன். இருந்தாலும் எனக்கு அது ஒரு மேல மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட். இந்த ட்ரக்ஸ் இந்த மாதிரி எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அதுக்காகவே செலவு பண்ணேன். நான் சேலரியே ஒரு 10,000 தான் கைஸ் வாங்கிட்டு இருந்தேன். நான் வந்து இஎம்ஐ 8,000 கட்டிட்டு இருந்தேன். அது ரொம்ப தப்பு, பெரிய தப்புன்னு ஒரு 2-3 வருஷம் கழிச்சு தான் லேட்டரா தான் புரிஞ்சிச்சு. நீங்களும் அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் யாரும் பண்ணாதீங்க. நீங்க பைக் வாங்கிட்டு தான் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. நீங்க பைக் வாங்காம கண்டென்ட் கிரியேஷன்ல இருந்து என்ன வேணாலும் ஸ்டார்ட் பண்ணி என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்க பைக் இருந்தாதான் மதிப்பாங்க, இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க அப்படின்லாம் யாரும் எதுவுமே நினைச்சுக்காதீங்க. அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் சும்மா சுத்த போய் அல்லது ஒரு இன்ஸ்டாகிராம் யூடியூப்பே ஒரு மாயை மாதிரி தான். அவங்கவுங்க சம்பாதிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. இதெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. சரி, ஓகே கைஸ், ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அண்ட் ஹாப்பி பைக்கர்ஸ் வேலண்டைன்ஸ் டே கைஸ். எல்லா லவர்ஸ் இருந்தா லவரோட செலிப்ரேட் பண்ணுங்க. பைக் இருந்தா பைக்கோட செலிப்ரேட் பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. சோ ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து நல்லா இருந்திருக்குன்னு நம்புறேன். ஒரு சின்னதா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும். ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு, அந்த மெமரிஸ் எல்லாம் நான் கிரியேட் பண்ணணுங்கிற வேண்டியதான் இந்த வீடியோ எல்லாம் எடுத்தேன். ஏன்னா இன்னொரு 10 வருஷம் கழிச்சு நான் பார்க்கும்போது இந்த மாதிரி ஹாப்பினஸா இருந்தோம், இந்த மாதிரி பைக் எடுத்து நாங்கெல்லாம் செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெமரிஸ்க்காக தான் நான் எல்லாமே ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன். See you guys next video மீட் பண்ணலாம்.